எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். கேக்கின் அடுக்கு நார்மேரோ வெஸ்டரி கிரேஸ் நோவேண்டம் எவரால் அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ என்ன அது கூலோய்? ஓ நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters பாக்கம் but the master நிரப்போம். பஸ்ஸா the voice of the man feel சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். Did I do it nice in the package? What do you be doing for this doing this? I'm terrified. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம அதை ஸ்கியா பார்க்க வேண்டாம். நாங்கள் ஸ்பிரெட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ அது பாருங்கள். சோயா சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பூரே கேக்ஸ் எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா இத பாருங்கள். என்னமா கிளினியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ, சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ என்ன அது வாஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Kramfav Vacho. பச்சை Doris Tartarochal Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குவேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே.
அது என்ன Cheese, higher sausage, orange or Say, we just working. Guru, like Ali. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை? நன்றி. தயவு செய்து எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நிச்சயமாக செல்லம். சமையல்காரர், தயவு செய்து எனக்கு மாவு கொடுங்கள். ஓ நன்றி. மாவு, பால், சர்க்கரை மற்றும் சில முட்டைகளில் இருந்து ஒரு இனிப்பு மாவு செய்ய வேண்டும். 1 அல்ல 2. இப்போது நான் இதை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் வெவ்வேறு நிறத்தில் வண்ணம் தீட்டப் போகிறேன். ஓ, என்ன அழகு! அற்புதம்! இப்போது கேக்குகளை ஒன்றிணைப்போம். அப்படியே நாங்கள் ஒரு நிறத்தை ஊற்றுகிறோம். சரியாக இருக்குது. அதை திருப்புங்கள். அருமையான மகிழ்ச்சி. சிறப்பு. இப்போது ஒவ்வொரு அடியிலும் கிரீமை சேர்த்து அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கலாம். இவ்வாறே கேக்கை அமைக்கிறீர்கள். சரி, இவ்வாறே மேல். இல்லை செஃப், உங்களுக்கு காயமா? மன்னிக்கவும். ஓ பாட்டி, என் கேக்கின் ரகசியம் பிரகாசமான நிரப்புதலில் இருக்கும். நடுவில் வெட்டி சூடான சாஸை ஊற்று. நம்முடைய கேக்கில் ஒரு சாண்டர்ஸ் ஃபுட்வால் சிம்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆசை வந்து மேலே ஊற்றி கண்களை சேர்ப்போம். அவற்றை நீங்களுடைய அடையாளம் காண்கிறீர்களா? எனக்கு நினைக்கிறது அவ குழந்தை யார் அப்படின்ற புரிந்து கொள்வார். அற்புதம். இப்போது இந்த பொய்களை மேலே வைக்கலாம். ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஓ மகத்தானவரே, சமையல்காரரே, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சரி, இந்த ஸ்ட்ராபெரியை எங்கே வைக்கணும்? ஓ பேரனே, இதை சாப்பிடு. ஸ்ட்ராபெரி அலங்கரிக்க இந்த பாக்கி குச்சிகளை தேவைப்படும். இந்த வண்ணமயமான சந்தையை பாருங்கள், சாப்பிடுங்கள். ஓ வாவ், அஸ்தோல்க கேக்குகள் அவை எல்லாம் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் கிரீமியாக இருக்கிறது. சுவையானது. ஓ இத பாருங்கள், இது ஒரு பான் கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. மேலே பல பழங்கள். ஓ அத பாருங்கள். இது என்ன ஜெல்லியா? அழகாக இருக்கிறது. அட என்ன இது? கார சாஸ். ஆஹா, என்ன அது மதிப்பில்லாதது. ஆனால் எனக்கு இது பிடிக்கும். நன்றி பாட்டி. ஓ ஆம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஆச்சரியம்! நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ்,
ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்ச் பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ,
இது என்னால செய்யப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ நன்றி செல்லமே. ஹோரே வணக்கம். இருக்கிறேன்னு ஞாபகம் வரும். இப்போ எனக்கு ஒரு காக்டெயில் எடுக்குங்க. எனக்கு ருசியா இருக்கிற குடிக்கணும். முக்கியமா கனிஞ்சே வாரும் ஒரு பழப்பானத்தை பொறுக்கலாம். எனக்கு ஒரு அன்னாச்சி வேணும். அதை பயனுள்ள கண்ணாடியாக செய்றேன். அதன் உள்ளே உள்ளதை எல்லாவற்றையும் எடுக்கிறோம். இப்போது உணவு பானத்தை தானே செய்கிறோம். நமக்கு பிளெண்டர் தேவை. எனக்கு கொஞ்சம் பழங்களும் வேண்டும். அவற்றை தோல் உரிக்கவிட்டு தாயிர பழத்துடன் துவங்குகிறேன். அப்புறம் ஆப்பிள்களும். மறுபக்கம் பிளெண்டரை ஆணை செய்கிறேன். ஓ, எல்லாம் ரொம்ப அருமாப்பாகவே இருக்கு. ஓ, நான் என்ன குடித்திடுவேன். பெர்ஃபெக்ட். அதை அன்னாச்சி கிளாஸில் ஊற்றி அலங்கரிக்கவும். அழசூட்டுடனும் சில பழங்களுடனும். ஓ ஆம், மற்றும் சில பழங்களும். ஒரு காக்டெயில் குடை மற்றும் ஒரு குழாயை சேர்ப்போம். எனது காக்டெயில் தயாராக உள்ளது. சென்சா சல்ஃபேட் நான் பாய்வேன். ஹாலகண்டியில் ஊற்றி அது அவைய ஸ்பன்ஸ் தேவை. நான் அவனை புரிகிறேன். ஆஹா, அத பாருங்க பாட்டி, என்ன சொல்றீங்க? நல்லதானே? ஓ, இது என்ன? மார்ஷ்மெல்லோஸ்? ஏன் அவை சாக்லேட் நிறத்தில் இருக்கின்றன? நான் சாதித்து பார்ப்பேன். கெட்ட தெரியல. அருமை. சாக்லேட் குண்டு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஜெஸ் அத பாலை ஒடுகி கேண்டு பால. எனக்கு திராட்சை தேவை. திராட்சைகளை பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடியில மாத்துறோம். அப்படியே மீதமான பாதியை பனியால் நிரப்பவும், பின்னர் தண்ணீர் நிரப்பவும். ஆமாம், சில தயிர் சேர்த்து விடலாம். சரி, இதுதான். வோலா, காக்டெயில் தயார். ஜெஸ், இதோ உனக்கு. Okay, யாரும் சாட் சொன்னேன். நான் எங்க இருக்கிறேன்? இதோ விசிட்டரா இருக்கு. அது இங்கே ஒரு சாக்லேட் கிண்ணம் இருக்கு. அது ஆஃபோட என்ன பண்ணணும்? ஓ, சிரஞ்சோட இப்போதான் அதை பாலும் சேர்க்கணும். வேறு துபா பண்ணுது. மார்ஷ்மெல் லோக்கல் கொண்ட கோகோவா ஸ்வீடிஷ் வேலை இருக்கும். அங்கே என்ன? அது அனாசி பழக்கலவை. கூடவே குச்சிகளை பூண்டு பழங்களும் உள்ளன. அப்பா, எனக்கு இது பிடிக்கும். கலவையை தான் சாப்பிடுவோம். ஹோ, எவ்வளவு நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கலவையுடன் உடனே கடற்கரைக்கு செல்ல ஆசை வருகிறது. அப்பா, எனக்கு பிடிச்சது ஒரே ஒன்றும் மீதம் இருக்கிறது. அது சேஃப் தயாரித்த கலவை. இது சுவாரஸ்யமாக உள்ளது. உங்க காது கேட்கிறதா? நான் தான் சிறந்தவன். யாஹூ, வெற்றி எனது. ஹலோ நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே.
இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். எழுதி நாப்பியர் சத்துவம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை நன்றி ஜெஃப், நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட், அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. படிட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டானட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள்.